ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் முதல் தேதியிலேருந்து முதற்கட்டமாக 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுடைய மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் எப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற தேதியவும் நான் சொல்கிறேன். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்ட் டைம் ஜாப் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதாவது ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருக்காக்கா அப்படின்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் பேக்கேஜிங் ஜாப். இது நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். அதாவது மந்த்லி 30,000 வரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போட தேவையில்லை. நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த ஜாப்பை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 15,000லேருந்து 30,000 வரை உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரிசல்ட் எப்போ வரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. மாவட்ட வாரியாக எப்போ வரும். மாவட்ட வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் ரிசல்ட் வெளியிடப்படுவாங்க. ஒட்டு மொத்தமாக தமிழகம் முழுவதும் வெளியிட போகிறதில்லை. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதத்தில் அதாவது ஒரு சில மாவட்டங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேயே இன்டர்வியூ நடந்து முடிச்சிச்சு. ஒரு சில மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேல நடந்துச்சு. ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜூன், அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே தனித்தனியாக நடந்தது. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அங்கன்வாடி வேலைக்கு செலக்ட் ஆவீங்களா ஆகலையா அப்படின்றது நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்டர்வியூ நான் நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க. நான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், நான் விடோ கேட்டகரி, இல்லை கணவனால் கைவிடப்பட்டோர், இல்லை ஊனமுற்றோர், இந்த மாதிரியான முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தாலும் கூட தாராளமாக இந்த வேலை உங்களுக்கு முன்னுரிமை மூலமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன்ஸில் உங்களோட மார்க் 400க்கு மேலே என்னோடய 10th மார்க் இருக்குது. ப்ளஸ் நான் இன்டர்வியூமே நல்லா அட்டன் பண்ணியிருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ப்ரையாரிட்டி இல்லாத பட்சத்திலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களில் முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் முதல்ல வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மதுரை, திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேலம், நாமக்கல், இந்த மாதிரி ஒரு 5-6 மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 5 தேதிக்குள்ள ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், இதெல்லாம் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2வது வாரத்தில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதம் யார் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஜூலையில் தான் எனக்கு இன்டர்வியூவே நடந்தது அப்படின்னு குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே அவங்களுக்கு ஜூன் வரை நமக்கு இன்டர்வியூவே போயிட்டு இருந்தது. அவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் லாஸ்ட்டில் இல்லை செப்டம்பர் மாதங்களில் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நான் சொல்கிற முதல் 5 மாவட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மே மாதங்களில் இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்லேயே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு சில மாவட்டங்களில் யாரெல்லாம் மே மாதத்தில் குறிப்பாக மே மாதத்திலே எங்கள் மாவட்டம் ஃபுல்லாக இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிச்சு சிஸ்டர்
அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து வந்துடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த டிலே ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக எலெக்ஷன் டேட் வரதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி கரெக்டான முறையில் தான் மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து பண்ணுறாங்க. யாருமே வந்து பணம் கொடுத்து வந்து வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னு வந்து சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன் டேட் வரப்போகுதுனால எல்லா ஆஃபீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ப்ராப்பராக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணப்புழக்கம்ன்றது எங்கேயுமே வந்து நடைபெறாது. இந்த எலெக்ஷன் சீக்கிரம் வரக்கூடியதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணி அதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கூடிய சீக்கிரம் பணி நியமனம் வந்து நீங்கள் செப்டம்பரில் பணி நியமனம் போகிற மாதிரி தான் வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து கீதா ஜீவன் அமைச்சர் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பருக்குள்ளே வந்து இந்த அங்கன்வாடி மையங்களில் காலி பணியிடங்களை கண்டிப்பாகவே நாங்கள் நிரப்பிடுவோம். இருக்கிற எல்லா காலி பணியிடங்களையும் செப்டம்பருக்குள்ளேயே வந்து நிரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. முதற்கட்டமாக நான் சொன்ன இந்த 5 மாவட்டங்களுக்குமே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.